புளி குழம்பு தானே பொறுமையா வச்சுக்கலாமேன்னு காலையிலேயே கிழங்க வேக வச்சுட்டு புளியை ஊற வச்சுட்டேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா கூட டக்குன்னு வெங்காயத்தை உரிச்சு போட்டு கூட புளி குழம்பு வச்சிடலாம். அவ்வளோ ஈஸி புளி குழம்பு வைக்கிறது. சனிக்கிழமை அன்னைக்கு புளிக்கரணை போட்டு தான் புளிக்குழம்பு வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ள நுழையும் போதே கம்மியில இருக்கிற பசங்க கிட்டாங்க, அக்கா உருண்டை குழம்பு வாசனை வருது அப்படின்னு. நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிருந்தேனா, அதனால சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐயோ அக்கா அது நாக்கு அரிக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, இது வந்து பழைய கிழங்கு தான், நாக்கெல்லாம் அரிக்காது, வேணா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பரா வடகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வேக வச்சு கிழங்கு போட்டு சூப்பரா இறக்கியாச்சு. சூப்பரா இருந்துச்சு குழம்பு. ஒரு சொட்டு கூட வீணா போல. உடல்நிலை சரியில்லை, அதுலயும் முக்கியமா வந்து ஃபீவர்னா கண்டிப்பா அதுக்கு பெஸ்ட் ஜூஸ்னா நான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் சொல்லுவேன். சாத்துக்குடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூட்டையா எடுத்துடுறது, ஒரு சில ரேட்டுக்கு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. கம்மியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் ஜூஸ் போடுவோம். 1 கிலோ 2 கிலோனா திருவி ஜூஸ் போட்டுடலாம். நிறைய போடணும்னா முடியாது. அதுக்கு இந்த மிஷின் தான் ரொம்ப பெஸ்ட். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. இதுல சாத்துக்குடியை கட் பண்ணிட்டு விதைய நீக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வச்சு ஒரே ஒரு அமுக்குதான் ஜூஸ் சூப்பரா புழிஞ்சிடலாம். இந்த மிஷினோட டீடைல் யூடியூப்ல டேக் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் டைரக்டா டிஎம் பண்றேன்.